श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता भाष्यम மூன்றாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் 43வது ஸ்லோகம். உங்கள் பேஜ் புக்கில் 309 309வது பக்கம் கீழே கடைசியில் 43வது ஸ்லோகம். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜகீஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இந்த அத்தியாயத்தை இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறாரு. 41 ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சாரு, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தார். தஸ்மாத் 41ல் ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணார். அதாவது அசுத்த காம, எனக்கு காமம் அப்படிங்கிறத அசுத்த காமங்கிற வேர்டு நம்ம ஏட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஆசை காமம் அப்படிங்கிறது அது அப்போ என்ன இருக்கு, சுத்த காமம்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சுத்த காமம்னு என்ன, இப்போ காலைல போகிறோம் இப்போ சுத்த காமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இப்போ பசிக்குது சாப்பிட்ணும், எது கிடைக்குதோ அதை 2 சாப்பிட்றோம் ஹெல்த்தியா அப்படிங்கிறது சுத்த காமம். அது எப்போ அசுத்த காமமாக மாறுது, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இன்னும் கொஞ்சம் நாக்குக்கு ருசியாக செஞ்சு விதவிதமாக வெளியில் போய் இந்த மாதிரி நினைக்கும் போது அது அசுத்த காமங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போது 41வது ஸ்லோகத்தில் அந்த அசுத்த காமத்தை விளக்குறதுக்கு உண்டான உபாயத்தை கொடுத்தார். என்ன உபாயம், என்னென்ன எங்கெங்கே இருக்குது அந்த காமங்கிற இடத்த முதல்ல நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தார். இந்திரிய மனோ புத்தி 3 இடத்துல காமங்கிறது ஒளிஞ்சிட்ருக்கோம். அப்போ இந்திரியத்தை என்ன பண்ணணும், நிகிரக. பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் அவர் சொல்கிற இடத்தை இவரும் சொல்றாரு, நிகிரகம் பண்ணணும். அடுத்தது மனதை நிகிரக, புத்தி நிகிரகம் இல்லை, அங்கே என்ன வேர்டு போடணும், நிச்சயம். அசுத்த காமத்தை விளக்குவதற்கு இந்திரிய நிகிரகம் பண்ணணும். மனோ புத்தி 3 இடத்துல இருக்கு. அந்த 3 இடத்துல எப்படி ஒர்க் பண்ணணும்னா, இந்திரிய நிகிரக, மனோ நிகிரக, புத்தி நிச்சய. அப்போ ஆதவ் என்ன சொன்னாரு, முதல்ல என்ன பண்ணினீங்க, இந்திரியத்தை நியம, அப்புறம் தான் எங்க போக முடியும், மனம். அதுக்கப்புறம் தான் புத்தியில நிச்சயத்தை நம்ம கொண்டு வர முடியும். இல்லைன்னா என்ன சொன்னார் அங்க, பரோட்ச அபரோக்ஷ ஞானத்துக்கு, ஞான விஞ்ஞானத்துக்கு அது என்ன பண்ணிரும், தடை பண்ணி வச்சிரும். யூ கேனாட் ப்ரொசீட் இன் விஞ்ஞானத்தை பெறுதலையோ விஞ்ஞானத்தை பெறுதலையோ. ஞான விஞ்ஞானம் என்ன தெரிஞ்சுக்கணும், பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் டவுட் கேட்குறாங்க, அந்த பரோட்சம் அபரோக்ஷங்கிறது டக்குன்னு கிளாஸ்ல ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. ஒன்றும் இல்லைங்க, பரோட்ச அபரோக்ஷம் ஞானம் விஞ்ஞானம் பரோட்சம் அபரோக்ஷம்னா டக்குன்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த மீனிங் புரிஞ்சு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். ஈஸியான வழி பரோட்சம் என்ன தெரியுங்களா, பிரம்ம அஸ்தி ஆத்மா, என்ன சொல்றது, பிரம்ம ஆத்ம பிரம்ம ஞான ஒற்றுமை, அல்லது ஆத்மா அனாத்மா விவேகம், ஆத்மா பிரம்ம ஐக்கியம். இப்படி விஷயங்களை குருவிட்டிருந்து சிரவணம் கேட்டுட்டு இருக்க வரைக்கும் அதுக்கு பேர் பரோட்சம். இப்போ கர்மா தியரி எல்லாமே ஆத்மா அனாத்மா, அனாத்மாங்கிறது அதிருப்தி, அது என்ன சொல்றது, அது நமக்கு ஒரு பூர்ண திருப்தியை கொடுக்காது, அது தோஷத்தோட வருவது, அதிருப்திகரம், துக்க மிஸ்ரித்துவம், இந்த மாதிரி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அப்படிங்கிறது சிரவணமா உள்ள போயிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேரு, அதை பத்தி கேட்டா சொல்ல தெரியும், அது வரைக்கும் அது பேர் பரோட்சம் பேரு. எப்ப அபரோக்ஷம் ஆகும், எப்பெல்லாம் உங்க வாயில ஆத்மானு வேர்டு வருதோ, எப்பெல்லாம் கான்சியஸ்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதோ
அந்த 2 வேர்டையும் கேபிட்டல் ஐ நான் உங்களால் எப்ப ரீப்ளேஸ் பண்ண முடியுதோ அப்ப அந்த ஞானத்துக்கு பேரு அபரோக்ஷ ஞானம். பிரம்ம ஆத்மாங்கிற வேர்டு வாயில வரும்போது உங்களுக்கு உள் உணர்வு என்ன நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடணும், அகம், இங்கிலீஷ்ல சொன்னா ஐ, கேபிட்டல் ஐ அப்படின்னு என்னால ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தட் இஸ் ஸ்பெசிபிகலி அபரோக்ஷதயா. அதுதான் அபரோக்ஷதயா, லேர்னிங் டு ரீப்ளேஸ் ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஐ. எப்பப்ப கான்சியஸ்னஸ் பிரம்ம அந்த வேர்டெல்லாம் வருது பாத்தீங்களா, அப்ப உங்க மனதுல உணர்வு பூர்வமாக நீங்க என்ன மாத்திருக்கணும், ஐன்னு என்னால மாத்த முடியும், ஐனா நான், அகம் ஐன்னு மாத்த முடிஞ்சா யூ கேன் கிளைம் பண்ண முடிஞ்சதுன்னா. கிளைம் பண்ண முடியாத நிலை இருக்கும், அதனாலதானே கிளைம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றோம். எடுத்தோடனே கிளைம் பண்ண முடியாது. ஸோ அது உங்களால் கிளைம் பண்ண முடிஞ்சதுன்னா தட் ஞானம் இஸ் அபரோக்ஷ ஞானம். என்ன டவுட் கேட்டிருந்தேன்னா நான் விளக்குறேன். அப்போ இந்த 2 என்ன பண்ணுங்கிறாரு, இந்த இந்திரிய உங்களுடைய 2ஐயும் நாசம் பண்ணிருங்கிறார். தயோகோ நாசனம், ஞானம் ஞான நிஷ்டை அல்லது ஞானம் விஞ்ஞானம் அல்லது பரோட்ச ஞானம். அப்புறம் இந்த 2 ஒண்ணுதான். இது 2 என்ன பண்ணிருங்கிறாரு, இந்த காமம் நாசனம் ஆஃப் போத் 2ஐயும் பண்ணிரும். அதனால என்ன பண்ண பிரஜாகி, நீங்க பாருங்க அந்த பிரஜாகிங்கிறது பிரிச்சு போட்டிருக்கு உங்க புக்ல, அப்படி போடக்கூடாது. பிரஜாகி அது ஒரே வேர்டு, பிரஜா இல்ல பிரஜஹி ஒரே வேர்டு, அது யூ ஷுட் நாட் செப்பரேட். பிரஜஹி அப்படின்னா அதை விட்டுரு, வென்று வென்று. பிரஜஹி மீன்ஸ் பிரஜஹி பரித்தியாகன்னு அர்த்தம், அதை விட்டுரு தியாகம் பண்ணிருன்னு அர்த்தம். பரித்யஜ அதைத்தான் பிரஜஹின்னு சொல்லுவோம். பரித்தியாகம் பரித்தியாகம் பண்ணிரு அல்லது பரித்யஜ அதை விட்டுரு. எதை விட்டுரு, அசுத்த காம அதை விட்டுரு. இல்லைன்னா அதை 2 என்ன பண்ணிரும், இங்க வந்து கை வச்சிடும். எது ஞானத்தை பெறுதலையும் கை வைக்கும், நாசம் பண்ணிரும். பரோட்ச ஞானத்திலையும் நாசம் பண்ணும், அபரோக்ஷ ஞானத்திலையும் நாசம் பண்ணிடும். சோ ஆத்மனக. அடுத்தது 42ல என்ன பார்த்தோம், இது ஆல்ரெடி படிச்ச ஸ்லோகம் தான், நான் ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு எண்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிக்கிறதுனால 42 இது ஃபர்ஸ்ட் சொன்னார் பாத்தீங்களா, 41வது ஸ்லோகம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அடிபட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கொடுப்பாங்க பாத்தீங்களா. ரோட்ல அடிபட்டு கிடந்தோன்னா ஆம்புலன்ஸ் வரும், வந்தோன்னா ஒரு எமர்ஜென்சியா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா. அதுதான் 41வது ஸ்லோகம். இந்திரிய நிகிரக மனோ நிகிர, காமத்தை வெல்வதற்கு என்ன பண்ணும், இந்திரியத்தை மனதை புத்தியை நிச்சயம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எமர்ஜென்சி. மெயின் ட்ரீட்மெண்ட் எங்க போய் நடக்கும், அவங்களுக்கு அடிபட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் தானே நடக்கும். அந்த மாதிரி 42வது ஸ்லோகங்கிறது மெயின் ட்ரீட்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல். என்ன சொல்றாரு அங்க 42ல, அதாவது உனக்குள்ள அந்த பூர்ணத்துவத்தை நீ எப்ப கண்டுபிடிக்கிறியோ அப்பதான் யூ கேன் கெட் அவுட் ஆஃப் காம கம்ப்ளீட்லி. ஃபைனல் காம ஜெயக இன் 42. இனிஷியல் காம ஜெயக தாண்டிட்டு எங்க வரணும். அதாவது பாருங்க, ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா அங்கேயே போனாலும் போயிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஃபர்ஸ்ட் எய்டிலேயே அவர் என்ன பண்ண மாட்டாரு, காப்பாற்றப்பட முடியாது. ஃபர்ஸ்ட் எய்டு எவ்வளவு நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்டோ அவ்வளவு நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட். அதுக்கப்புறம் ஃபைனல் எங்க போயிடுவாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு தான் என்னது, எதுக்கு, காமத்தை வெல்வதற்கு ஃபர்ஸ்ட் எய்டு இந்திரியத்தை நிகிரக மனோ நிகிரக புத்தி வந்து நிச்சயம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எய்டு. அது கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்துட்டு எங்க போயிடணும், மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். மெயின் ஹாஸ்பிட்டல் என்னது, உனக்குள்ள ஒரு பூர்ணத்துவத்தை நீ கண்டுபிடிக்கணும். அப்பதான் கம்ப்ளீட் 100% கியூர் ஆகி அவர் எங்க போயிடுவார், வீட்டுக்கு போயிடுவாரு. ஆதவ் அத வேர்டு யூஸ் பண்ணாரு. ஆதவ் தான் என்னது, இந்திரிய நிகிரக மனோ நிகிரக புத்தி நிச்சயம் ஆதவ். அப்ப என்ன பண்ணாரு, அபூர்ணத்துவத்தை பெறுவதற்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ஒரு 2 லைன்ல ஹோல் வேதாந்தத்தை ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க பாருங்க, எப்ப ஆத்ம ஞானத்தை கொடுத்தாலும் அவர் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கொடுப்பாரு. இப்ப என்ன சொல்ற, அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷ பிரக்ரியா இந்த மாதிரி கொடுத்து சொல்லித்தான் ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும். ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல 42வது ஸ்லோகத்துல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாரு, பஞ்சகோஷ பிரக்ரியா. He is using that technology to teach us.
பூரணத்துவத்தை பெறணுங்கிறக்காக ஒரு மெயின் ஹாஸ்பிட்டல கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மாதிரி. என்ன சொல்றாரு, அந்த காமத்தை நீ வெல்லணும்னா யூ மஸ்ட் கெட் ஆத்ம ஞானம். இது வாட் இஸ் ஆத்மா, ஆத்மா லட்சணம் இஸ் கிவன் ஹியர். எப்படி நீ அந்த ஆத்மாவை ரீச் பண்றது, புரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறக்க அவர் என்ன சொன்னாரு, பஞ்சகோஷ பிரக்ரியா. இந்த பஞ்சகோஷ பிரக்ரியா டெக்னிக் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, எங்கிருந்து அவர் பாரோ பண்ணியிருக்காரு கிருஷ்ணரு, கட்டோபனிஷத்துல 3:1:10 3:1:3 வள்ளி 1:3:10 அப்புறம் 1:3:11 2 மந்திரத்தை படிச்சு பாருங்க. பாடி வைஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணிருப்பாரு. படிக்கிற பாருங்க 10வது மந்திரம், இந்திரியேபியః பராஹ்யர்த்தா அத்தேபியः பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திர் புத்தேராத்மா மகாத் பரஹ. இது 10வது மந்திரம். அப்புறம் மகதः பரமவ்யக்தமவ்யக்தா புருஷः பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிகி. இந்த உபனிஷத்துல 1:3:10 1:3:11 இந்த 2 மந்திரத்தை தான் பகவத்கீதையில என்ன பண்ணிருக்காரு, இப்ப பாடி வைஸ் லிஃப்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ இந்த 2லயும் என்ன சொல்ற, அங்கேயே அதே என்ன சொன்ன, ஸ்மிருதி இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு ஸ்ருதிங்கிறதுக்காக நான் கொட்டேஷன் கொடுக்குறேன். இவர் தனியா டீச்சிங் பண்ணல, அவர் ஸ்ருதியில என்ன சொல்லி இருக்கோ அதை படிச்சு அதை அப்படிங்க கோட் பண்றாரு. கோட் பண்றத தன்னுடைய ஸ்டைல்ல பண்றாரு. அவதார புருஷனாக இருந்த கிருஷ்ணன். எது சோர்ஸ் இதுக்கு, பகவத்கீதைக்கு சோர்ஸ் உபனிஷத். அது இவருக்கு ரொம்ப பெட்டாரு கட்ட உபனிஷத்து. அப்புறம் இந்த 2 மந்திரத்தை என்ன சொன்னாரு, பஞ்சகோஷ பிரக்ரியாவை யூஸ் பண்ணி அவர் என்ன சொன்னார், இந்திரியம் அதாவது ஸ்தூல, இவங்க என்ன சொல்றாருன்னா ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியம் பரம் மேலானது. இந்த மனதை விட இந்திரியத்தை விட மனம் மேலானது, மனதை விட புத்தி மேலானது, புத்தியை விட ஆத்மாங்கிற வேர்டு இங்க யூஸ் பண்ணல. அங்க அவரு கட்டோபனிஷத்துல அவர் யூஸ் பண்ணாரு, ஆத்மாங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா இங்க அவர் என்ன சொல்லிட்டாரு, புத்திக்கு மேலானதுன்னு போட்டாரே தவிர ஆத்மாங்கிற வேர்டு இங்க அவர் போடல, கிருஷ்ணர் போடல, அங்க அவர் போட்டிருக்கார். இதை விட எதே இந்திரியத்தை விட ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியங்கள் சூக்ஷ்மமானது மேலானது. இப்ப மேலானதுன்னு என்ன புரிஞ்சுக்கணும், எப்ப பஞ்சகோஷ பிரக்ரியா வந்தாலும் மேலானதுன்னா 3 பாயிண்ட்ல மேலானதுங்கிறத கூடவே கொண்டு வரணும். எது ஒன்னை விட ஏன் மேலானது எப்படி சொல்றோம், பூயகா. எப்ப சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன வேர்டு, பூயகா. கட்டோபனிஷத்துல என்ன வேர்டு, பரக. பகவத்கீதையில என்ன வேர்டு, பரக. இது பரகங்கிறது மேலானதுன்னா அவளோட ஹைட் அதிகம், நாம் சொல்றோம்ல அவளோட காசு அதிகம், அப்படி மேலானதுல அவளை விட நான் உயர்ந்த பண்புகளுடையது, அவளை விட நான் உபனிஷத்தை எச்சா படிச்சுட்டேன், அதெல்லாம் மேலானது கிடையாது. நீங்க சொல்றது மேலானதுன்னா சூக்ஷ்மத்துவாத். ஒன்றை விட ஒன்று மேலானது எப்ப சொல்றோம், அதி சூக்ஷ்மத்துவாத், அதனுடைய வியாபகத்துவாத் என்ன பண்ணிருக்கோ. அப்புறம் அந்தர் ஆத்மாவுக்கு வெரி க்ளோஸ் டு ஆத்மா. இந்த 3 பாயிண்ட வச்சுதான் நம்ம என்ன சொல்ல முடியும், பரக. இப்ப நம்ம என்ன ஒண்ணே எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸ்தூல சரீரத்தை விட என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட், இந்திரியங்கள் பரக. எஸ், ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியம் சூக்ஷ்மம். ஸ்தூல சரீரம் முழுவதையும் வியாபகம் யாரு, சூக்ஷ்மம். ஸ்தூல சரீரம் அனைத்து யார் வியாபகம் பண்ணிருக்கா, சூக்ஷ்ம சரீரம். சோ கண்டிப்பா சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்த இந்திரியங்கள் என்னது, பரகா. வியாபகத்வாத் சூக்ஷ்மத்வாத். அடுத்தது க்ளோஸ்னஸ் டு ஆத்மா. இப்ப ஸ்தூல சரீரத்தை விட சூக்ஷ்ம சரீரம் இஸ் வெரி க்ளோஸ் டு ஆத்மா. ஏன், சூக்ஷ்ம சரீரத்தை தான் ஆத்மா வெளிப்படுது, ஸ்தூல சரீரத்துல ஆத்மா வெளிப்படலையே. சோ அதனால என்னது, அது வெரி க்ளோஸ் டு ஆத்மா. இந்த பாயிண்ட வச்சுதான் பஞ்சகோஷ பிரக்ரியா நீங்க புரிஞ்சு அப்ப என்ன பண்ணணும், நம்ம எங்கிருந்து எங்க போய் நிக்கணும், நான் இந்த ஸ்தூல சரீரம்னு வாழ்ந்ததை விட்டு எங்க போகணும், அங்க கிரமத்துல எப்படி போவோம், பிராணக, அதை விட மனம், அதை விட புத்தி, புத்திக்கு அடுத்தது ஆனந்தமய கோஷம், அதுக்கு அடுத்தது ஆத்மான்னு ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அந்தந்த இடத்துல சில மாற்றங்களோடு ஒரு உபனிஷத்துலயும் ஒரு மாற்றங்களோடு வரும். இங்க அவரு புத்தியோட நிறுத்திட்டாரு. எங்கிருந்து எங்க வந்தாரு, ஸ்தூல சரீரத்தை விட மேலானது இந்திரியம், இந்திரியத்தை மேலானது மனக, மனதை விட மேலானது புத்தி. அவ்வளவுதான். புத்தி விட மேலானது ஆனந்தமய கோஷம்னு சொல்லல. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு இதெல்லாம் அடுத்த லெவல் ஆஃப்
அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க என்ன கொடுத்துருக்கா, நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், தத்துவ போத பிரகாரம் நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோமோ அதை இவர் எப்படி அழகா வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்திரியத்துக்கு மேல ஸ்தூல சரீரத்துக்கு மேல இந்திரியக, இந்திரியகத்துக்கு மேல பரக, மனம், மனதுக்கு மேல புத்தின்ட்டு, புத்திக்கு அடுத்து எதை சொல்லல, ஆனந்தமய கோஷத்தை சொல்லல. அப்புறம் அதுக்கு மேல ஆத்மாங்கிற வேர்டுக்கு இங்க இவரு சொல்லல. திஸ் இஸ் பாஷ்யம் கிளாஸ். இந்த அளவுக்கு நம்ம மூல கிளாஸ்ல விளக்கங்கள் பார்க்க மாட்டோம். திஸ் இஸ் பாஷ்யம். அப்போ அனலைஸ் பண்ற பாருங்க. இப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணிட்டாரு, சக. இந்த இடத்துல அழகா ஒரு பொடி வச்சிட்டார். யாரு, கிருஷ்ணர். சிந்திச்சு பார். அப்ப ஏன் பொடி வைக்கிறார் அப்படின்னா, இன்டைரக்டா நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, யூ மஸ்ட் வெல் தரோ வித் கட்டோ உபனிஷத் டு அண்டர்ஸ்டாண்ட் கீதா. அதனாலதான் பொடி வைக்கிறார். என்ன வேர்டு போடாரு, ஏன் ஆத்மான்னு போடல, இல்ல ஏன் ஆனந்தமய கோஷத்தை ஏன் விட்டாரு? அடுத்த கேள்வி வரணுமா இல்லையா? ஏன்னா நம்ம புரிஞ்சு கூடாது, இவங்கெல்லாம் எப்படி நான் சொல்றதை சொல்லிடுவேன், உனக்கு புரியுதோ இல்லையா ஓ இஷ்டம் அப்படி நாங்க கிருஷ்ணன் சொன்னாரு. அதுக்காக அப்படி விடல. ஏன் ஆனந்தமய கோஷத்தை ஏன் விட்டாரு? ஆத்மாங்கிற வேர்டுக்கு பதிலா என்ன சொன்னாரு, சகன்னு போட்டாரு. அந்த இடத்துல ப்ரோனவுன் நேத்த டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட் யூ மீன் பை ப்ரோனவுன்? ப்ரோனவுன் யூஸ் பண்றாரு, சக. 42வது ஸ்லோகத்துல புத்திக்கு மேலானது ஆத்மாங்கிற வேர்டு போடல. ஏன் சக, ஏன் ப்ரோனவுன் போடுறாரு? யூ மஸ்ட் வெல் தரோ வித் உபனிஷத். போய் பாரு, கட்டோ உபனிஷத்துல இந்த இடம் அங்க இருக்கு. இதுக்குதான் குரு பரம்பரைன்னு தேவை. நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த திங்கிங் வந்ததா என்ன? எனக்கு மட்டும் வந்ததா என்ன? அப்ப குரு காமிச்சு கொடுப்பாரு, ஏய் கட்டோ உபனிஷத்துல அங்க சொன்னதான் இவர் அப்படியே இங்க கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காரு. அப்ப சகங்கிற வேர்டு ப்ரோனவுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோனவுன்னா தெரியாதவங்க இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ராக்சின்னு சொல்லுவோம். அதாவது டெபுட்டி கலெக்டர் மாதிரி ரீப்ளேஸ். இப்ப வந்து நீங்க ஒருத்தரை பத்தி பேசுறீங்க, அடுத்து என்ன வேர்டு போடுவீங்க, அவள், அவன் போட்டுருவோம். ஆண்பாளா இருந்தா அவன் போட்டு பேசுவோம். ஒருத்தர் பத்தி பேசுறோம், ராமன் காட்டிற்கு சென்றார். திருப்பி ராமர் 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 ராங்கிறதுக்கு பதிலா we will use proxy deputy words. என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரோனவுன். என்ன யூஸ் பண்ணுவோம், ராமர் ராமருக்கு பதிலா அவர் சீதையுடன் சென்றார், அவர் இப்படி அவர் அவன் போட பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ரோனவுன். அந்த மாதிரி இங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு, சக, அவன். சக மேலானது, அவன் இல்ல அது மேலானது அப்படின்னு போட்டு நிறுத்திட்டார். இந்த மாதிரி இடம் வரும்போது எதை விட எது பெருசு, ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியங்கள் பரக, பரவேர்டு ஃப்ரம் கட்டோ, கேர் ஆஃப், நாட் பூயக. ஏன்னா பூயகனா கேர் ஆஃப் சாந்தோ உபனிஷ், பரக. அப்ப பாருங்க, இந்திரிய ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியம் பரக, மனதை இந்திரியத்தை விட மனக பரக, மனக புத்தி, புத்தி விட பரக சக. இப்ப என்ன இந்த மாதிரி இடமெல்லாம் வந்துன்னு வச்சுக்கீங்களேன், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அப்படியே அல்வா மாதிரி. இப்போ இது வந்து கொஞ்சம் சைடு பாயிண்ட் தான், இது புரியணுங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து எங்களால விட்டுட்டு போக முடியல, அதனாலதான் இந்த இடத்த நான் சொல்றேன். உண்மையில ஐ லவ் திஸ் ஏரியாஸ். உங்களுக்கு புரியலன்னா விட்டலாம், புரிஞ்சுதான் ஆகணும். ஆத்ம ஞானத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவையா, இந்த சைட் நோட்ல தேவைன்னா தேவை கிடையாது. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். அது எப்படின்னு பாருங்க. இப்ப சகன் போட்டாரா, உடனே இவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா ராமானுஜம் சகக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு, அது எது சகன்னு கொடுக்குறாரு. சங்கரர் அதை எப்படி நெகேட் பண்றாரு தெரிஞ்சாதான். ராமானுஜரும் சங்கரருக்கும் ரெண்டு பேர் இது கிரேட்டுங்க. நம்ம ராமானுஜரான ஒரு பக்திமான இந்த உலகத்துல மறுபடியும் நம்ம பார்க்க முடியாது, அதுலாம் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. ஆனா அவர் சொன்ன விஷயங்கள்ல எப்படி மாறுபடுறாரு, அங்க ஏன் துவைதம்ங்கிறது எப்படி அவங்களுக்குள்ள வந்ததுன்னு அத்வைதி கண்டுபிடிக்கிறோம். அது அவங்க மேல குறை சொல்றதல்ல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். யார் நாட்டு கிரிட்டிசைசிங் ராமானுஜர், ஐயோ அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. அவர் மாதிரி ஒரு பக்தி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவர் எழுதியிருக்கிற கத்தியமெல்லாம் சும்மா திருப்பி படிக்க நம்மளால முடியாது, அவ்வளோ கருத்துக்கள் லோடட். சரிங்களா? இப்ப என்ன இந்த இடத்துல வந்து சகங்கிற வேர்ட் பண்ணிட்டாரா, நான் முதலே சொல்லிட்டு இது ஒரு சைடு நோட்டு தான் போன கிளாஸ்ல. அதனாலதான் என்னால முடிந்தது கொண்டு வர முடியலன்னா அந்த கருத்துக்கள் சொல்லும் போது என்னால ஆட் பண்ண முடியல, அதனால இந்த கிளாஸ்ல நான் சொல்றேன். இப்ப சகன் போது ப்ரோனவுன். ராமானுஜர் என்ன சொல்றாரு, சகங்கிற வேர்டு இதுக்கு முன்னால, ஏன்னா ப்ரோனவுன் என்ன, இதுக்கு முன்னால லைனை பார்க்கணும், அது நவுன். இது என்னது, ப்ரோனவுன். கரெக்ட் தான், ராமானுஜர் சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு முன்னால எது நவுன் பாரு, அதைத்தான் நீ என்ன பண்ணணுங்க, ப்ரோனவுனா யூஸ் பண்ணணும். ப்ராக்சி, டெபுட்டி கலெக்டர் மாதிரி டெபுட்டி வேர்ட்ஸ். அப்போ இங்க இதுக்கு முன்னால வேர்டு நாம இருக்கிற 42வது ஸ்லோகம்.
41வது ஸ்லோகத்துல யாரு நவுனு, யார பத்தி பேசியிருக்காரு, சப்ஜெக்ட் யாரு, காம. சோ அவர் என்ன இன்டர்பிரேட் பண்றாரு ராமானுஜர், அது கண்டிப்பா எங்கதான் போகணும், 42ல நம்ம நிக்கிறோம், 41ல பகவான் யார பத்தி பேசுறாரு, நவுனாரங்க காமக. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, புத்தி விட பரக என்னன்னு போட்டாரு, காமகன் போட்டாரு. புத்தி விட பரக சகன் போட்டதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, காமக. புத்தி விட காமம் பரக. இப்ப இந்த நிலையிலுக்கு நமக்கே புரியும், அந்த இடத்துல அந்த வேர்டு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது, அதாவது காமம்ங்கிறது புத்தியினுடைய ஒரு அம்சம், புத்திக்குள்ள இருக்கிற ஒரு அம்சம். அது எப்படி அதை விட கிரேட் ஆகும். இப்ப வாய் அப்படின் போது உள்ள இருக்கிற பல்லு, யோசனை பாருங்க, எதை விட எது மேலு, வாய் பல்லை அடக்கி வச்சிருக்கிற வாய் தான் என்னது, கண்டிப்பா மேல. வாயினுடைய அம்சம் ஒரு அங்கம் தான் என்னது, பல்லு. அந்த மாதிரி புத்தி அதனுடைய அம்சம் தான் ஒண்ணு என்னது, காமம். இவர் என்ன சொல்ற, இப்ப சொல்றது எப்படி இருக்குது, வாயை விட பல்லு மேலானது. How can we accept? புரிந்து கொள்வது, புரிதலில் அங்க என்ன ஆயிடுச்சு, ஏன்னா கிராமட்டேரியன்ஸ் அவங்க அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. பக்கா கிராமர், பாணினியை கரைச்சு குடிச்சிருக்காரு. சோ ப்ராக்சின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காம அப்படிங்கும் போது புரிதல் என்ன ஆயிரும், பஞ்சம். இப்ப he cannot quote கட்டோபனிஷத்துக்கு போக முடியாது, அங்க இருக்கிற கருத்துகள். சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு, கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். ஏன் ப்ராக்சிங்கிற வேர்டு எங்கதான் யூஸ் பண்ணணும், ஆனா கிராமட்டிக்கா ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறத விட மீனிங் புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால சில இடத்துல கிராமரை விட்டு கொடுக்கறதுல தப்பில்லை. நமக்கு மெயின் மீனிங் தானே தவிர கிராமரை சில இடத்துல விட்டு கொடுத்து, இது கிருஷ்ணர் பாவசாக நாளுங்காம் போட்டு போயிட்டாருங்க, இவங்க 2 பேரும் எடுத்து வச்சு அதை போட்டு கொடைச்சு நம்ம மூளை அப்படியே ஷார்பன் பண்றாங்க பாருங்க. இவர் என்ன சொல்றாரு சங்கராச்சாரியர், கிராமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் கிராமர் மட்டும் என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன வேணும், மீனிங் முக்கியம். சோ நம்ம இந்த இடத்துல கிராமர் என்ன பண்ணலாம், விட்டு கொடுக்க வேண்டாம், ப்ராக்சியா தான். அவர் என்ன சொல்றாரு, நீ 40வது ஸ்லோகத்துக்கு போ, 41ல நிக்காத, 40க்கு போ. அங்க என்ன சப்ஜெக்ட், அங்க எது நவுனு, அதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காருங்க, சக ப்ரோனன் போட்டிருக்காரு. அப்ப 40ல போய் பாத்தீங்கன்னா ஆத்மாவுடைய சப்ஜெக்ட பேசுறாரு, அதை நீங்க என்ன பண்ணு போட்டு புரிஞ்சுக்கோ. அப்ப பஞ்சகோஷ பிரக்கிரியால ப்ராப்ளம் வராது. கடோபனிஷத் சொன்ன கருத்துக்கு உனக்கு நீ முரண்பட மாட்டாய். ஏன்னா கடோபனிஷத் எடுத்து பாருங்க, அங்க என்ன பண்ணிருக்காரு, பரக புத்தி விட பரக ஆத்மான்னு ப்ரூஃப் கொடுக்கணும். சும்மா நீங்க வாட்டுக்கலாம் அந்த ப்ரோனன் எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது. இது சங்கராச்சாரியர் இந்த இடத்த விட்டுட்டாரு. ஏன்னா அவர் சங்கராச்சாரியர் என்ன சொல்ல ஏதோ நிறுத்துறாருன்னா, நீ 41 மட்டும் எடுக்காத, 40 ப்ராக்சி தானே, ப்ரோனவுன் எடுத்துக்கலாம் இல்லையா, அப்ப நீ அங்கிருந்து எடு, அப்ப ஆத்மானு புரிஞ்சுக்குவ. அப்போ அது கம்ப்ளீட்டா கடவுளோட போய் உனக்கு மேட்ச் ஆகுதுங்கோட சங்கராச்சாரியர் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வர்றாங்க பாருங்க ராமராய கவி எல்லாம், அவங்க உடுவனான மறுபடியும் அதை எடுத்து வச்சு மறுபடியும் அவங்க அவர் கல்ச்சர். எதுக்கு நான் உட்காந்து மெனக்கிடுறேன்னா, நம்ம பாரத பூமியில் பிறந்த ஒரு மகான்களும் எந்த அளவுக்கு திங்க் பண்ற கெப்பாசிட்டிய உடையவர்களாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் they love to do that. அதெல்லாம் எவ்வளவு ஆனந்தமா பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம உட்கார்ந்து மேலோட்டமா கருத்து சொன்னாவே ஐயோ ஐயோங்க புரிஞ்சுக்க முடியல, அது கஷ்டம் இது கஷ்டம் எடுத்து வச்சு அத மறுபடியும் யாரு ராமராய கவி அவர் அர்த்த பிரகாஷிக்கான ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கார். சங்கர பாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி யார் எழுதுறது, இந்த மாதிரி இடமெல்லாம் வரும்போது இவங்க பிடிச்சுக்குவாங்க. சங்கருக்கு மேல என்னங்க சொல்ல முடியும், சங்கரருக்கு பாஷ்யம்னா அப்ப சங்கருக்கு மேலையான்னு நினைச்சு கூடாது. இந்த மாதிரி சங்கரர் விளக்கங்கள் அவரு பாவம் புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார் சங்கரர். அந்த வேற எடுத்து வச்சு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பாத்தீங்களா. அதனால இவர் என்ன சொல்றாரு, ராமராய கவி அர்த்த பிரகாஷிகா எழுதியிருக்கார் புக்கு, அது கமெண்ட்ரி டு சங்கர பாஷ்யம். அவர் என்ன சொல்றாரு, இத சகங்கிறது கண்டிப்பா ஆத்மாங்கிறதுக்கு ப்ரூஃப் நான் தர்றேன், கோ டு கட்டோபனிஷத். அதை சங்கராச்சாரியர் கொடுக்கல, இவர் தன்னுடைய கமெண்ட்ரியில் எழுதியிருக்காரு. இப்ப என்ன புரியுது, கட்டோபனிஷத்துல இது கோட் பண்ற சக்தி யாரு, ராமராய கவிதை கோட் பண்ணார், நாட் சங்கராச்சாரியர். அங்க முன்னால பாத்துக்கோ ப்ராக்சின்னு போயிட்டார் அவரு.
நீ 40 நீ 41 நிக்காத 40க்கு போன்னு கூட அவர் நின்ட்டாரு. அதுல போனீங்கன்னா உனக்கு ஆத்மாங்கிறது வருதுங்கிறத நிறுத்திட்டாரு. இவர் விடல, நீ வா கட்ட உபனிஷத்துக்கு போ, ஏத்துக்கிறீல? அங்க என்ன வருது? 1 3 10 1 3 11 என்ன வருது? பரக. அந்த சகங்கிற வேர்டு அங்க யமதர்மராஜா என்ன வேர்டு போட்டிருக்காரு? ஆத்மா. அதனால நீ ஆத்மான்னு போடிங்க. நீ பிராக்சிக்கு முன்னால போறியா அதுக்கு முன்னால போறியா அதெல்லாம் கன்ஃபியூஷன், அதை விட்டு. ஹி கோட் த கொட்டேஷன் ஃப்ரம் ராமராய கவி. அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன். அந்த அளவுக்கு அவங்க திங்க் பண்ணி இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மா என்னதான் கேர் ஆஃப் கட உபனிஷத். இது என்ன சொல்றது? ஸ்ருதி பிரமாணம். ராமராய கவி என்ன கொடுக்கிறார் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு? ஸ்ருதி பிரமாணம். ராமராய கவி இஸ் கிவிங் ஸ்ருதி பிரமாணம். அப்புறம் யுக்தி பிரமாணம் கொடுக்கிறார். யார்? ராமராய கவி தன்னுடைய கமெண்ட்ரி எழுதுறாரு. யுக்தி பூர்வமாக இதை நாம் ப்ரூவ் பண்ணலாம். ஏன்? அதைத்தான் நான் சொன்னேன். வாய் பெருசா பல்லு பெருசான்னா பல்லை அடக்கி இருக்கிற வாய் தான் பெருசு. அந்த மாதிரி புத்தி விட என்ன பெருசாகாது? காமம் பெருசாக முடியாது. ஏன்? புத்தி, காமம்ங்கிறது புத்தி இருக்கிற ஒரு அம்சம். அது எப்படி போய் புத்தி விட பெருசாகும்? சோ ராமராய கவி இஸ் கிவிங் ஸ்ருதி பிரமாணம் அண்ட் லாஜிக்கா நீ திங்க் பண்ணிப்பாரு. புத்தி விட காமம் பெருசாக இருக்கா? ஏன்னா புத்திங்கிறது தனிப்பட்டே செயல்படக்கூடியது. காமம்ங்கிறது புத்தி இல்லாம செயல்படாது இல்லைங்களா? புத்தி தனிப்பட்ட காமம் இல்லாம செயல்படக்கூடியதா இல்லையா? பல்லு இல்லாம வாய் இருக்கா இல்லையா? இருக்கும். ஆனா வாய் இல்லாம என்ன இருக்காது? பல்லு இருக்காது. வாயே இல்லாதவனுக்கு பல்லு எது? புரிஞ்சுதுங்களா? இப்போ இது என்ன கொடுக்கிறாரு? யுக்தி பிரமாணம். இது ரெண்டையும் கொடுத்து ராமராய கவி என்ன பண்றாரு? அவன் வாய் அடைக்கிறாரு. இனி சகங் பெண் எடுக்க கூடாது. 41 இருந்து ப்ராக்சி எடுக்க கூடாது, ப்ரோனவுன் எடுக்க கூடாது. யூ கோ ஃபார் 40க்கு போ, அங்க கரெக்டா அவர் இருக்காரு. அதத்தான் இங்க பகவான் என்னன்னு போட்டாரு? கிருஷ்ணரு சகன்னு போட்டிருக்காரு. வாட்ட இதெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு ஆனந்தம் இதெல்லாம் நீங்க படிக்கும் போது கிடைக்கும். இதுக்குதான் குரு பரம்பரா இஸ் நீடட். இது நீங்க எடுத்து வச்சு நிறைய பேர் சொல்றது. காந்திஜி ஜெயில உட்கார்ந்து குரு கிட்ட படிக்காம தானே தனக்கு புரிஞ்சத பகவத்கீதைக்கு எழுதியிருக்கார். ஒரு காந்திஜி மகாத்மா இல்லைன்னு நான் சொல்லல. இந்த அளவுக்கு எட்டி பிடிக்க முடியுங்களா? Never, ever. அது நமக்கு புரிஞ்சா சரி. சோ குரு இப்ப ஏன் நமக்கு தெரிஞ்ச தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் எழுதுறாரு அப்படின்னா, ஒரு பொழிப்பர் அவரு பரம்பரையில் வந்தவர். அந்த கருத்தை அவரு குருட்டு கேட்டிருப்பாரு. கேட்டு இந்த இடத்த விளக்கம் கொடுக்கும்போது கரெக்டா பிடிப்பாரு. அவர் எழுதுற உரை கரெக்டா இருக்கும். குருவே இல்லாம யாருக்கிட்டையுமே உபநிஷத்தும் பகவத்கீதையும் படிக்காம ஒருத்தர் பகவத்கீதைக்கு உரை எழுதுறாரு. அவர் பெரிய மகானா இருக்கலாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவரா இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், நாட்டுக்கு அரசனா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம். பட் இங்கெல்லாம் வேலையாகாது. அந்த குரு பரம்பரையில் வந்ததுனால இப்ப யாருடைய பொழிப்புரை நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்ட். we should be enough intelligent to choose who பொழிப்புரையை நம்ம படிக்கிறதுங்கிறதுக்கு we should be well equipped with the knowledge of குரு பரம்பரா. இவங்களத படிச்சோம்னா கரெக்டா இருக்கும், இவங்களத படிச்சா கரெக்ட். ஏன்னா அவரு குரு இல்லாம தான் போர் அடிக்கிற ஜெயில உட்காந்து பகவத்கீதை படிச்சேன் எனக்கு புரிஞ்சதுனால அவங்க வெல்வர்ஸ் இன் சான்ஸ்கிரிட்டா இருக்கலாங்க, வெல்வர்ஸ் இன் கிராமரா இருக்கலாங்க, வெல்வர்ஸ் இன் த ஸ்கில் இன் லாங்குவேஜ் டு த கோர் இருக்கலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. குரு பரம்பரையில வந்தவங்கனால மட்டும்தான் கரெக்டான அர்த்தத்தைங்க கொண்டு போய் ஆணித்தரமா பண்ணணுங்கிறதுக்காகத்தான் திருப்பி 41 42 போன கிளாஸ்லயே முடிச்சிட்டோம். இப்ப நாம வர வேண்டியது 43. பட் பர்பஸ்லி டெலிபரேட்லி ஐ கோ பேக் பிகாஸ் என்ன நினைச்சேன்னா யூ ஆல்சோ மஸ்ட் நோ அவர் கல்ச்சர். நம்ம குரு பரம்பரைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்களை உள்ள அடக்கி வச்சிருக்கிற வயரங்கிறது புரியுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அடுத்தது இது கொஞ்சம் டெப்த் தான், சைடு நோட்னு சொல்லிட்டு நான் இட் இஸ் நாட் ஆன் த ப்ராசஸ், இது கொஞ்சம் சைடு நோட். பட் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் என்ன சொல்றது, நமக்கு இதுல ஒரு ஆழ்ந்த ஒரு ஸ்ரத்தா வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வந்தா தான் யூ வில் கெட் ஸ்ரத்தா இன் பகவான்ஸ் வேர்ட்ஸ். அதுக்காக நம்ம ஆட் பண்ணோம். இப்ப கமிங் டு 43. ஹே மகாபாகோ, பேஜ் நம்பர் 310. ஹே மகாபாகோ, பெரிய கைகளை உடையவனே, ஏவம் இவ்விதமாக, எவ்விதமாக இந்திரியேபியக ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டு அடுத்தது பேசுற. போன ஸ்லோகத்துல என்ன கொடுத்தாரு? ஆத்ம ஞானம் பஞ்சகோஷ பிரக்ரியாவை யூஸ் பண்ணி எப்படிதான் சொன்னாரு? எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும்.
ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியம், இந்திரியத்தை விட மனம், மனம் விட புத்தி, புத்தி விட பெருசு சா. அதோட நிறுத்திட்டாரு பகவத்கீதையில. அவ்விதம் புத்தேகே பரம், புத்தியை காட்டிலும் எங்க நிறுத்தினாரு? ஸ்ரேஷ்டகா பரம் ஆத்மானம் சச்சித்து. ஏன்னா ஆத்மான 3 மீனிங் 4 மீனிங் இருக்கு. இந்த இடத்துல என்ன மீனிங் எடுக்கணும்? சத்து சித்து ஆனந்த ஆத்மா. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் படிக்கும் போது இந்த ஆத்மாவுக்கு இந்த மீனிங், இந்த ஆத்மாவுக்கு இந்த மீனிங் எடுக்க தெரியும். மனம்ங்கிறதா எதுன்னு தெரியணும் இல்லையா? சோ இந்த இடத்துல ஆத்மானங்கிறது ஆத்மாவை புத்வா. எப்படி புரிந்த புத்வா? பஞ்சகோஷ பிரக்கிரியேன புத்வா. போன ஸ்லோகத்துல சொல்லி கொடுத்த மாதிரி பஞ்ச கோஷ பிரக்ரியா, அதன் மூலியமாக புத்வா. நானே கண்ண மூடி உட்காந்து பூமை என்ன கண்டுபிடிக்க சொன்னாரு? புத்வா. அதுடியா ஆத்மனா, ஆத்மனா நிச்சய புத்தியிலே, ஆத்மான மனசை நிறுத்தி, நிச்சய புத்தியில் மனதை முதல்ல நிறுத்தி. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மானம் சம்ஸ்தப்ய. சம்ஸ்தப்யனாங்க அன்வேவரிங், மனதை வந்து வேவரிங் இல்லாம சம்ஸ்தப்ய மைண்ட. இந்த ரெண்டாவது ஆத்மானம் எதை குறிக்குது? மனசை. சம்ஸ்தப்ய இம்பார்ட்டன்ட் வேர்டு. என்ன பண்ணணும்? ஆத்மாவை மனதில நிச்சய புத்தி மனதை நிறுத்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞான நிஷ்டா, ஞானத்தை பெற்று ஞானத்தில் மனதை சம்ஸ்தப்ய வித்தவுட் எனி டவுட். அகம் பிரம்மாஸ்மி அப்படி ப்ரொக்ளைம் பண்ற மாதிரி மனதை, அந்த மனதை அதில் நிறுத்தி ஞான நிஷ்டா. இதுக்கு என்ன சொல்லலாம்? ட்ரையாங்குலர் ஃபார்மேட் டு பைனரி ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. ட்ரையாங்குலர் ஃபார்மேட் என்ன? நான் வேற, இந்த உலகம் வேற, இந்த ரெண்டையும் படிச்ச இறைவன் ஈஸ்வரன் வேறன்னு புரிஞ்சுக்கிறது ட்ரையாங்குலர் ஃபார்மேட். அதுல இருந்து எங்க வந்திருக்கணும்? இப்ப நீ ப்ரொக்ளைம் பண்ணணும்னா பைனரி ஃபார்மேட். ஒன்னு ஆத்மா, அது நான், என்னை தவிர்த்து மற்றதெல்லாம் என்னது? ஆனா ஆத்மா இஸ் த பைனரி ஃபார்மேட். அதுக்கு நீ வந்து அர்த்தம் நிலை நிறுத்தி. எதன் மூலியமாக? பை யூசிங் பஞ்சகோஷ பிரக்ரியா. அதை யூஸ் பண்ணி நீ யாருன்னு தெரிஞ்சு ஆத்மா அனாத்மா அந்த ஃபார்மேட்டுக்குள்ள வந்து சம்ஸ்தப்ய நிலை நிறுத்தி, நழுவாமல், பெற்ற ஞானத்திலிருந்து நழுவாமல் டிரான்சாக்சன் பண்ண கத்துக்கிட்டு. அப்புறம் என்ன சொல்றாரு? துராசதம். இந்த காமத்தை வெல்றது, நான் பாட்டுக்கு ஸ்லோகம் எழுதுறேன், இட் இஸ் நாட் ஈஸி. ஏன் காமங்கிறது வெல்றது ரொம்ப கஷ்டம்னு இறைவனை ஒத்துக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி லூஸ். அது இப்போ 3 வயசுல ஒரு காமம் வந்திருக்கும், அது இப்ப காணாம போயிருக்கும். உங்க லைஃபை பின்னால் திருப்பி பாருங்க. 10 வயசுல வேற ஒரு காமம் வந்திருக்கும், 12ல ஒண்ணு, 5ல ஒண்ணு, 20ல ஒண்ணு, 25ல ஒண்ணு, 30ல ஒண்ணு, 35ல ஒண்ணு. அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? இந்த ரோல் பிளே சொல்றோம்ல, ரோல் பிளே மாத்திக்கிட்டே இருக்கும். பலூனுக்கு ஆசைப்பட்டது சைக்கிளுக்கு ஆசைப்படுது. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சைக்கிளுக்கு ஆசைப்பட்டது 2 வீலர் கேக்குது, 2 வீலர்ல இருந்து அப்புறம் கார் கேக்குது, அப்புறம் நீ அடுத்து ஹெலிகாப்டருக்கு போவாங்களா எனக்கு தெரியல. இப்படி என்ன ஆகுது? அதனாலதான் அது கஷ்டம். ஏன்னா ஆள் மாத்திக்குது, பொருளை மாத்திக்குது, ஆளு மாத்திக்குது, பொருளையும் மாத்திக்குது. அதாவது மனதை வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப நீ கேட்டு பாருங்க, ஒரு 5 வயசு பையனை, டேய் சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்பட்டீல இந்த பலூன், அவன் அத்தனை நடம் பண்ணியிருப்பான் 3 வயசுல. அவங்க கையில உடனே நீங்க 5 வயசுல பலூன் கொடுத்து பாருங்கம்மா, நானே சின்ன பையனா பலூன் வாங்கிட்டு வந்திருக்க கேட்கறானா இல்லையா? அவனே என்ன ஆயிட்டப்பா? வைராகியம் வந்துருச்சு. எதுல? பலூனுக்கு. புரியுதுங்களா? ஆசையும் வைராகியமும் எந்த வயசுல யாருக்கு எது வருதுன்னு அதனாலதான் என்ன வேர்டு போடாரு? துராசாதான் ஒத்துக்கிறாரு இறைவனை. இது கண்டிப்பா கடப்பது, கடந்து வருவது கடினம். சம்ஸ்கிருத மைண்ட், அதனாலதான் கடக்க முடியும். சம்ஸ்கிருத மைண்ட் அப்படின்னு என்ன? சம்ஸ்கிருத மைண்ட்னா அதனாலதான் காமத்தை கடக்க முடியுங்கிறாரு. சம்ஸ்கிருத மைண்ட் என்னங்க? பென்சிலை விட்டு ஷார்பன் பண்ற மாதிரி, ஷார்பன்ல வச்சு நம்ம சாஸ்திரத்துக்குள்ள நம்ம மூளையை விட்டு நம்ம வந்து நம்மளுடைய மூளை வந்து பென்சில், ஷார்ப்னர் வந்து சாஸ்திரம். என்ன பண்ணணும்? அந்த பென்சிலை உள்ள விட்டு சக்கு 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 தீவிரம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கர்மான என்ன, அதன என்ன, இது என்ன, இறப்பன என்ன, பிறப்பன என்ன, ஆசைன்னு என்ன, அதுல இருக்கிற நெகட்டிவ் என்ன, பிறப்ப நித்தியம் என்ன, எத்தனை குடையிறோம். அப்படி பண்ண அதுக்கு பேர் என்ன மைண்டு? சாஸ்திரத்துக்குள் தன் மைண்ட செலுத்தி வேதாந்த வகுப்பு அட்டன் பண்றவங்களுடைய மைண்ட் எப்படி? சம்ஸ்கிருத மைண்ட். அதனால மட்டும்தான் காமத்தை வெல்ல முடியுமே தவிர
நீ தலையில நின்னால தியானம் பண்ணாலும் காமத்தை வெல்ல முடியும். ஓன்லி பை சம்ஸ்கிருத கிரு, நல்ல ஷார்பன் பண்ண மைண்ட். யாருனால? சாஸ்திரிய புருஷா. அவங்கனாலதான் என்ன பண்ண முடியும்ட்டாரு? சம்ஸ்கிருதம். அதனாலதான் சம்ஸ்தப்யங்கிற வேர்டு போட்டாரு. சம்ஸ்கிருதம் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? நீ சம்ஸ்தப்ய. அது பண்ணு. சம்ஸ்கிருத மைண்ட் தான் எப்படி இருக்கும்? சம்ஸ்தப்யனா நிலையாக தடுமாறாமல் மனம் நிற்கும். ஃபிட் மைண்ட், இங்கிலீஷ்ல சொன்னா ஃபிட் மைண்ட். கர்மயோகம் எப்படி? அது எப்படி நம்மளுக்கு ஃபிட்னஸ் கிடைச்சது? பஞ்சயோகம் பண்ணு, சாண்டிங் பண்ணு. அந்த ஃபிட்னஸ் மைண்ட் வரைக்கும் என்னென்ன வேலை செய்யறோம்? சம்ஸ்கிருத மைண்ட் வரைக்கும் பஞ்சயோகம், பஞ்சமகாயக்னம் பண்ணியா, கர்மயோகம் பண்ணினியா, உபாசனை பண்ணினியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, எல்லாமே எதுக்கு? சம்ஸ்கிருதம். மனனம் நிதித்தியாசனம் சமாதாய, சமயக்கு சமாதாய. என்ன பண்ணிருக்கணும்? மனனம் நிதித்தியாசனம் தான் அந்த புத்தி கொடுக்கும். சமயக்கு நன்கு சமாதானம் அடைந்த மனது, ஷார்பன்ட் மைண்ட், ஃபிட்டஸ்ட் மைண்ட் is known as those mind which come to binary format. ஈஸியா சொன்னா, ஒரே வேலை சொன்னா, எந்த மைண்ட்னால பைனரி ஃபார்மேட்ல நிக்குதோ தட் இஸ் சம்ஸ்கிருத மைண்ட், சம்ஸ்தப்ய மைண்ட். அதுதான் இங்கிலீஷ்ல சொல்லணும். அதுதான். சோ என்ன சொல்றாரு? தடுக்க முடியாததுங்கிறக்கான விளக்கம் கொடுத்தேன். துராசதம், காமரூபம், சத்ரு. உன்னுடைய எனிமி நீ நினைச்சிட்டு இருக்கிற யாரு உனக்கு எனிமின்னு கேட்டு பாருங்க. ஒரு லாங் லிஸ்ட் வரும். 12 வயசுல இவன், 10 வயசுல இவன், 15 வயசுல இவன், இப்படித்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற எனிமியெல்லாம் கூட மறந்து போயிருது. அப்ப இருந்து ஆரம்பிச்சு எனக்கு 15 வயசுல இவன், 20 வயசுல இவன், 25 வயசுல இவங்க, 25 30ல இவங்க, இது 60 70 ஆகும்போது லிஸ்ட் அப்படியே என்ன ஆயிருது? லாங் லிஸ்ட். ஆனா என்ன தெரியுது இல்ல, அவங்கெல்லாம் எனிமியே கிடையாது. காமரூபம் சத்ரு, உன்னுடைய முதல் கவனிச்சு அழிக்கப்பட வேண்டிய எதிரி காமம். காமரூபம், காமரூபம் சத்ரு, காமரூபமாக இருக்கிற எதிரி. ஏன்? அது என்ன பண்ணாது? ஞானத்துக்கு உன்னை விட போறதில்லை. 10 வருஷம் கேட்டாலும் 20 வருஷம் கேட்டாலும் அது ஞானத்துக்கு உன்னை விட போறதில்லை. ஞான நிஷ்டைக்கே அப்ப சொல்லவே வேண்டாம். ஞானத்துக்கே உன்னால போக முடியலனா ஞானம் இஸ் இட் பாசிபிள்? இட் வில் டெஸ்ட்ராய் வித் a knife. எதை வச்சு நீ அதை கொல்லணும்? நைஃப் வச்சு அதை என்ன பண்ணி ஆகணும்? இறைவன் கொடுக்கிற. இப்ப 2 எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட். 41 42 2ல என்ன கொடுத்துட்டாரு? ஒன்னு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடிபட்டு கிடந்தா அடுத்தது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட். ஆத்ம ஞானம் இஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட். இந்திரியத்தை அடக்கிறதுங்கிறது எமர்ஜென்சி. இத 2யும் பண்ணி நீ வேற வழி இல்லை, பண்ணித்தான். ஜஹி வெல்வாய் முடிச்சாரு. இப்ப அதோட பாஷ்யத்துக்கு வரோம். இவ்வாறு இப்ப நான் சொன்னதே தான் பாஷ்யம். இவ்வாறு புத்தியை காட்டிலும் ஆத்மா மேலானது என்று அறிந்து, இவ்வளவுதான் சங்கராச்சாரிய சொல்றார். அப்ப ராமராய கவிதை அது சப்ஜெக்ட் எடுக்கிறார் மறுபடியும். அறிந்து ஆத்மாவினால், அதாவது மனதினால் என்றால் நன்கு பண்படுத்தப்பட்ட, அதுதான் சொன்ன சம்ஸ்கிருத சாஸ்திரிய புருஷக மைண்ட், சம்ஸ்கிருத மைண்ட், ஷார்பன்ட் மைண்ட் பை சாஸ்திரா. சாஸ்திரங்களை கேட்டு கேட்டுதான் என்ன பண்ண முடியும்? யூ கேன் டூ சம்ஸ்கிருதம். நாட் பை க்ளோசிங் யுவர் ஐஸ், not by sitting in the temple, not by going to mountains, height of the mountain. You cannot do Samskrita mind. Only by studying Shastra. Guru Mukhena. அதுதான் சுத்த என்ன பண்படுத்தப்பட்ட மனம். அப்பதான் நமக்கு கிடைக்கும். அந்த மனதினால் என்ன பண்ண? சமாதாய. மனதை என்ன பண்ண? சமாதாய. அடுத்தது செகண்ட் பாஷ்யம், பேஜ் நம்பர் 311. ஹே மகாபாகோ, ஜெயிப்பதற்கரியான பாஷ்யமே படிக்கல. ஜஹி ஏனம் சத்ரு ஹி மகாபாகோ காமரூபம் துராசதம். துராசத்துக்கு சங்கராச்சாரியர் கொடுக்கிறார். துக்கேன ஆசத் ஆசத ஆசாதனம் பிராப்திஹி யஸ்ய தம் துராசதம். டெஃபினிஷன் ஃபார் துராசத். துர்விக்னேய, அநேக விசேஷம். ஏன் துர்விக்னேய? இது அநேக விசேஷம். 3 வயசுல ஒண்ணு கேக்குது, 4 வயசுல ஒண்ணு கேக்குது ஆசை, 10 வயசுல ஒண்ணு கேக்குது, 50 வயசுல ஒண்ணு கேக்குது. பெட்ரிடன், இப்பவா அப்பவா எல்லாரும் போறக்கு ரெடி ஆயிடுறாங்களா? ஒன்னே ஒண்ணு, பேர கல்யாணத்தை பார்த்துட்டு நான் நிம்மதியா போயிருவேன் சொல்றாங்களா இல்லை? ஏன்? ஆசை.
புரியுதுங்களா? பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டுனா சீர் செஞ்சுட்டுனா பார்த்துட்டேன், கல்யாணம் அந்த ஏஜ் வச்சு அது ஒண்ணுதான் எனக்கு குறை. அதை நான் பார்த்துட்டேன், அது பார்த்துட்டேன், சந்தோஷம். இப்போ பேத்தி சீர் நடக்குது, நான் பார்க்கணும் ஆசைப்படுற ஜீவன். பேத்தி சீர் முடிஞ்ச வரைக்கும் உயிர் இருந்து தப்பிச்சிட்டாங்க, எல்லாம் நேர்லயே போய் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னமாங்க, பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன்னா சந்தோஷமா போயிடுவேன். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, பேத்திக்கு ஒரு குழந்தை பிறந்து பார்த்துட்டேன்னா, கொல்லு பேரன்னு ஒன்று பார்த்துட்டுனா நான் சந்தோஷமா போயிடுவேன். அது அல்ல. எது பேத்தி முக்கியமோ பேத்தியோட குழந்தையோ முக்கியம் இல்லை அவர்களுக்கு. ஆசை, வாழணுங்கிற ஆசை, அதான் அப்படி வெளிப்படுத்துறாங்க. தெரியுங்களா? ஓகே. ஹே மகாபாகோ, ஜெயிப்பதற்கரிய காமரூபமான சத்ருவை தியாகம் செய்து என்றால் மிகவும் கஷ்டப்படணும். அறிவதற்கு கடினமான விசேஷம். நீ உள்ள போய் ஆசை ஆராய்ச்சி பண்ண உள்ள போனேன்னா அது என்னது, நமக்கு எங்க ரூட் பிடிச்சிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது விசேஷங்களுடன் கூடியது. ஏன்னா ஒரு ஒரு ஏஜுக்கும் ஒன்று ஆசைப்படுறோம். சோ காமத்தை நாசம் செய்ய வேண்டும் எப்படியாவது. ஆனா செய்ய முடியாத விஷயம் அல்ல. காமத்தை வெல்வது என்பது கடினம்னு ஒரு வேர்டு சொன்னாரே தவிர வெல்ல முடியாதுன்னு நீ முயற்சி செய்தால் முடியும். முயற்சி செய்யாம சாமியோட போய் நின்று, சாமியே விநாயகரே எனக்கு காமத்திலிருந்து விடுவிச்சிரு. யாரு? ருத்ரரூப சிவபெருமானே என்னோட காமத்திலிருந்து விடுவிச்சிரு. இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதுக்குண்டான சூழலை உருவாக்கி கொடுப்பார். நீங்க அதை யூஸ் பண்ணி யூ பிரயத்னம் இஸ் பை ஃப்ரம் யுவர் செல்ஃப். அப்ப என்ன இறைவன் வந்து இப்ப நீங்க என்ன கேட்குறீங்க சாவிச்சிருப்பார். போய் சிவபெருமான் முன் நின்றுட்டு காமத்தை என் காமத்தை மனதில் இருக்கிற என்ன அவரு தானே காம வன்மதனை அழிச்சவர். அதனால அவரை போய் கரெக்டா ஆளை பார்த்து வேண்டணும். விநாயகர்லாம் கேட்டக்கூடாது, யார் தான் போய் கேட்கணும்? ஏன்னா அவரு தான் இவர் மன்மதனை அழிச்சவர். அவர்கிட்ட போய் அழிச்சு அவர் கொடுத்துருவார். என்ன போய் நின்றுட்டு, ஏ சிவபெருமானே எனக்கு மனதில் இருக்கிற காமத்தை அழிச்சிடு அப்படின்னா நீ என்ன எதிர்பார்க்கிற? இறைவன் வந்து உன் மண்டையில உட்காந்து மண்டையை ஓபன் பண்ணி அந்த காமங்கிற ஏரியாவை எடுத்து போட்டு வைராகியத்தை வச்சு மறுபடியும் பேக் பண்ணி, அது சுவாமிஜி சொல்லும் போதெல்லாம் சாமி எந்திரிச்சு நின்றுனாலா என்னது ஊசி வச்சு தைச்சு, அதுக்கு வேற வேலை இல்லை, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல, வேற எதுவுமே பேச மாட்டேன். இப்படியே வந்து மறுபடியும் ஏன்னா காமத்தை எடுத்துட்டு என்னத்தை வைக்கணும் உங்களுக்கு? வைராகியத்தை வில் பிகம் எம்டி. ஏதோ ஒண்ணு இருக்கணுமே மண்டைக்குள்ள. அப்போ காமத்தை எடுத்துட்டு அப்புறம் வைராகியத்தை வச்சு என்ன ஓபன் பண்ணிட்டார் இல்லையா, அப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்டிச் பண்ணி அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து 3 நாள் ஐசியூல வச்சிருந்து அப்பதான் ரூமுக்கு வந்து அப்புறம் வீட்டுக்கு கிடக்கு. ஏன்னா அவருக்கு வேலை இல்லை. டோன்ட் பி ஃபூல் அப்படிம்பாரு. அது அவர் சொல்லுவா அப்படியே அப்படி நமக்கு அசந்தெல்லாம் ஆடிடுறேன். என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு தன்னால ஏன்னா போய் சாமி கும்பிட்டா வந்துருமே. ஏய் டோன்ட் பி ஃபூல் அப்படிம்பாரு. அப்படி ஃபூலா இருக்காத, முயற்சி பண்ணு. நான் காமத்திலிருந்து விடுபடன்னு முதல்ல உறுதி பண்ணு. அதுக்குண்டான முயற்சி சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை பண்ணு. அப்புறம் அதுக்கு தடைகள் வராம சிவபெருமானே எப்படி நீ மன்மதனை அளித்தாயோ அதுக்குண்டான அதே மாதிரி எனக்குள் இருக்கிற அந்த காமத்தை வெல்வதற்கு நான் முயற்சி பண்றேன் சிவபெருமானே, அதுக்கு உதவி பண்ணுன்னு கேட்கணும். அதுக்கு தடைகள் வராம அருள் பண்ணு. ஏன்னா அவங்ககிட்ட அந்த பிரேயர்ங்கிறது will remove the obstacles in what we are doing. Prayer தேவதா will remove the capacity to remove the obstacles. அப்ப அதுக்குத்தான் அவர் உதவி பண்ணுவாரே தவிர நான் போய் சாமி கும்பிட்டு கோயில போய் சாமி கும்பிட்டா ஏங்க அப்ப அவரு அப்ப முயற்சி அப்ப ரொம்ப ஈஸியா கோல் அடிக்க பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் கஷ்டம். முயற்சி பண்ணி அதுல இருந்து போய் அது இறைவனை வேண்டிட்டா அவரே வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரா? டோன்ட் பி ஃபூல் அப்படிம்பாரு. சோ இந்த அறிவு இருந்து நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும்னு யார் சொல்றா? கிருஷ்ணனும் அதே சொல்றாரு. காமத்தை வெல்வது கடினம்னு என்ன அர்த்தம்? காமத்தை வெல்ல முடியும், வெல்வது கடினம். அதுக்கு ஸ்ருதி பிரமாணத்தை யூஸ் பண்ணி குருவை யூஸ் பண்ணி தான் நீ முயற்சி பண்ணும் போது நடக்கும். இதெல்லாம் பண்ணாம சும்மா அப்படியே போகாது. ஜஸ்ட் பை பிரேயர், ஜஸ்ட் பை தியானம் என்று சில பேர் ஒரு குரூப் இருக்காங்க. என்ன தெரியுங்களா? கண்ண மூடி உட்கார்ந்து நீ தியானம் பண்ண போயிடும். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். காமத்தை வெல்வதே எது மூலியமா? ஸ்ருதி பிரமாண யுக்தி பிரமாணத்தை யூஸ் பண்ணித்தான் காமத்திலிருந்து வெல்ல முடியுமே தவிர தேவதைகள் உதவி செய்வார்கள். அவ்வளவுதான். அடுத்த 4th சாப்டர் போறோம். சதுர்தோத்யாயக. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டருக்குள்ள போறது அப்படிங்கறதுக்கு முன்னால இதனோட சாப்டருடைய பேர் பாத்தீங்கன்னா ஞான கர்ம சந்நியாசம். சோ
அதனுடைய மீனிங் கம்ப்ளீட்டா தெரிஞ்சாதான் உங்களால அப்படியே அந்த ஃப்ளோக்குள்ள போக முடியும். ஞான இது சொல்லி முடிச்சிடலாம். 3rd அத்தியாயம் முடிக்கவே இல்லை. ஓம் தத் சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம 3யோத்தியாயः முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன இதுக்குள்ள போறோம்? கர்மயோகம் முடிஞ்சு ஞான கர்ம சந்நியாசம். ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்டு. You should be well thorough with the word. First இந்த word தரவா தெரிஞ்சாதான் you can enjoy the 4th chapter. அதாவது இது எப்படி பார்க்க கூடாதுன்னா ஞான கர்ம சந்நியாசம் இஸ் த டாபிக். இப்போ அண்டு போட்டு பார்க்க கூடாது. ஞானம் அண்டு கர்ம சந்நியாசங்கிற மீனிங்ல இதை அப்ரோச் பண்ண கூடாது. இது எப்படி எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்னா கர்ம சந்நியாசத்தை புரிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் எதை ஆட் பண்ணிக்கணும்? ஞான கர்ம சந்நியாசம். எடுத்தோன்னே எங்க ஞானம்னு என்ன கர்மம்னு என்ன சந்நியாசம். இப்போ என்ன வேர்டு எடுத்துக்கிறோம்? அது ஃபுல் வேர்ட்ல கர்ம சந்நியாசம்னா என்ன அது புரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஞான கர்ம சந்நியாசம் புரிஞ்சுக்கணுமே தவிர ஞானம் ச கர்மம் ச அண்டு போட்டு புரிந்து கொள்ள கூடாது. What do you mean by சந்நியாசம்? ஒரு வாடா வரும். சம்யக் ஞாசம் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. ரெனன்சியேஷன். தட் இஸ் சந்நியாசம் என்னங்க? ரினன்சியேஷன். கர்ம சந்நியாசம் எடுத்துக்கிட்டோம். கர்மத்தை ரினன்சியேஷன், கர்மத்தை விடுதல். ரினன்சியேஷன் என்ன? விடுதல். தட் இஸ் த டாபிக். இப்போ அதுல கர்மத்தை விடுதல், ரினன்சியேஷன் ஆஃப் கர்மா இன் 2 fold இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ஷியல் கர்ம சந்நியாசம், சர்வ கர்ம சந்நியாசம். 2 fold ஆஃப் என்ன சொன்ன சந்நியாசம். கர்ம சந்நியாசம் மட்டும் எடுத்திருக்கோம். கர்ம சந்நியாசத்துல there are 2 fold. என்ன? ஒண்ணு பார்ஷியல் கர்ம சந்நியாசம், இன்னொன்னு சர்வ கர்ம சந்நியாசம். அதாவது இங்க பார்ஷியல் ரினன்சியேஷன், அங்க டோட்டல் ரினன்சியேஷன். 2 fold இருக்கு. வாட் யூ மீன் பை பார்ஷியல் ரினன்சியேஷன் அண்ட் டோட்டல் ரினன்சியேஷன் அப்படின்னா என்னங்க? பார்ஷியல் என்ன? பார்ஷியல்னா அதுக்கு இன்னொரு பேரு வைதிக சந்நியாசம் பேரு. த்ரூ வேதிக் ரிச்சுவல்ஸ் என்ன எடுத்துக்கிறது? சந்நியாசத்தை எடுத்துக்கிறது. வைதிக சந்நியாசம். அது அதை எடுத்துக்கிட்டு அந்த 4th ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆசிரமத்துக்குள்ள போய்க்கிறது. வைதிக சந்நியாசம் ஒரு ஹோமம் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம் ஒரு சமீபத்துல நம்ம பார்த்தோம் காஞ்சிபுரத்து மத்துல ஒருத்தர் சந்நியாசம் எடுத்துக்கிட்டாரா இல்லையா? சத்திய அவர் எடுத்துக்கிட்டது பார்ஷியல் சந்நியாசம். அப்படின்னா வீட்டையெல்லாம் விட்டுட்டு உறவுகளா விட்டுட்டு அந்த பொறுப்பை ஏற்று ஆசிரமத்தை ரினன்ஸ், அந்த அவர் இருந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்திருக்காரு. அப்ப அங்கிருந்து அதை ரினன்ஸ் பண்ணிட்டு, அது ரினன்சியேஷன் ஆஃப் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை ரினன்ஸ் பண்ணிட்டு எங்க வந்துட்டாரு? நோ கிரகஸ்தா நோ வானப்பிரஸ்தா, டைரக்ட்லி டு சந்நியாச ஆசிரமத்துக்கு வந்துட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு எதை மட்டும் எடுத்துக்கிட்டாரு? காஷாயம். பாத்தீங்க இல்லையா? ட்ரெஸ் கொடுப்பாங்க, வாங்கி போட்டுப்பாரு. காஷாயம்னா அந்த காவிக்கல் ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே தியாகம் பண்ணிடுவாங்க. காஷாய வஸ்திரம். அப்புறம் அந்த ஆசிரமத்தை அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டார். எதை? சந்நியாச ஆசிரமத்தை அவர் என்ன பண்ணிக்கிட்டார்? இப்போ ஸ்வீகாரம் செய்து கொண்டார். அது மட்டும் இல்லைங்க, செவரல் லௌகிக ஆக்டிவிட்டிஸையும் அவங்க ஸ்வீகாரம் பண்ணிடுவாங்க. தே வில் விட்டுருவாங்க. லௌகிக்க பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமை, சொசைட்டிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒருத்தருக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்குன்னா, கிரகஸ்தாரத்தில் நமக்கு எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இறைவன் கொடுத்துருக்காரு? பஞ்சமாக ஏற்கனவே என்னது? ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு கிரகஸ்தாசிரமம். அதே மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமம் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுவாங்க? ரினன்சியேஷன். செவரல் லௌகிக்க என்ன சொல்றது வியாவகாரிக்க விஷயத்தை ஆக்டிவிட்டிஸ் விட்டுருவாங்க. பட் they will continue some other, அங்க போய் ஆசிரமத்துக்குள்ள போய் they will do some other வியாவகாரிக்கம் பண்ணிதான் ஆகணும். அந்த ஆசிரமத்துக்குள்ள போயிட்டா ஒரு குறிப்பிட்ட கர்மத்திலிருந்து விட்டுட்டு இன்னொரு டைப் ஆஃப் கர்மத்துக்கு போய் ஆகணும். அவங்க அங்க போய் அப்படியே ஃபேன் கீழ போட்டு உட்காந்துக்குவாங்களா என்ன? they will do another type of வைதிக கர்மா அல்லது வியாவகாரிக்க கர்மாவில் கண்டினியூ. ஏன்? பிக்ஷாம் தேவி பார்வதி நத்த சாப்பாடு கிடைக்கும் சன்னியாசுக்கு போயிட்டு. நம்ம
சுவாமி சொல்லுவார். இப்ப நாம அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? அன்னம்போம். அவங்க அதுக்கு பேர் அன்னம் சொல்ல மாட்டாங்க, பிக்ஷாம்பாங்க. வேர்டு தான் மாதிரி இருக்கும், ஆனா வயிறு பசிக்குமே. வேர்டு அன்னம் சொல்லி சாப்பிடுறோம், அவங்க என்ன சொல்லி சாப்பிடுவாங்க? பிக்ஷான்னு சாப்பிடுவாங்க. மொத்தத்தில் 2 பேர்த்து வயிறு என்ன பண்ணும்? பசிக்கும். சோ அதுக்காக, உடல் நலத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக கண்டிப்பா அவங்க கர்மத்தை பண்ணித்தான் ஆகணும். ஒரு டைப் ஆஃப் கர்மத்தை விட்டுட்டு, அத பார்ஷியல்னு சொன்னேன், ஒரு டைப் ஆஃப் கர்மத்தை விட்டுட்டு தே ஹேவ் டு என்ன பண்ணணும்? கிளாஸ் படிக்கிறது, சாண்டிங்கு, பூஜை, புனஸ்காரம், அந்த ஆசிரமத்துக்கு உண்டான எல்லா வேலையும் அவங்க என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா செஞ்சாகணும். பிக்ஷையாவது எடுத்தாதான் சாப்பிட முடியும் அந்த ஆசிரமத்துக்குள்ள போயிட்டா. அந்த மத்துல போனா அவங்க எல்லாம் பிக்ஷாக்கு போக மாட்டாங்க. சாதாரண ஒரு சன்னியாசி எடுத்தானே என்ன பண்ணி ஆகணும்? பிக்ஷாம் தேவி. ஏன்னா அப்புறம் பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நாமெல்லாம் பாஷ்யம் தானே படிக்கிறோம், அவங்களுக்கு வந்து ஒரு கிரமமே இருக்கு. நாங்க போகும்போது பார்த்தோம், பாஷ்ய பாராயணத்துக்குன்னு ஒரு டைம் விட்டுருப்பாங்க. இப்ப நாம வந்து என்ன பாராயணம் பண்றோம்? சும்மா சைட் நோட் சொல்றேன். காஞ்சிபுரம் மத்துல பாத்தீங்கன்னா கீதா பாஷ்ய பாராயணம்னு ஒரு டைம் டேபிள் இருக்கு அவங்களுக்கு. அவங்க டைம் டேபிள் ஒன்று பாத்தீங்களா, ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி அவங்களுக்கு ஒன்று இருக்கும். நீ 6 to 7 என்ன பண்ணணும், 7 to 8 என்ன பண்ணணும், 9 போட்டு கொடுத்துருவாங்க. அது பிரகாரம் தான் அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்க எல்லாம், சன்னியாசிகள்லாம் பண்ணுவாங்க. அதுல ஒரு டைம் டேபிள், ஒரு 1 hour டெய்லி தே ஹாவ் டு டூ சாங்கர பாஷ்ய கீதா சாங்கர பாஷ்ய பாராயணம் இருந்ததுல. இதெல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டி. நம்மளுக்கு இருக்குதா என்ன? சாங்கர பாஷை தினம் 1 hour படிக்கிறமே. நீங்க மூலம் வகுப்புக்கு வந்து கேளுனாவே இந்த அவங்களுக்கு அது மாறுது. கர்மங்கள் டெய்லி என்ன பண்ணி ஆகணுங்க? சாங்கர கீதா சாங்கர பாஷ்யத்தை பாராயணம் பண்ணணும். சமஸ்கிருத கிளாஸ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், சமஸ்கிருத கிராமரு, சாண்டிங்கு, பூஜை புனஸ்காரம், அப்புறம் வகுப்புகள், இந்த மாதிரி வேதாந்த வகுப்புகள், உபனிஷத்து, கீதா பாஷ்யம், அதை பாராயணம். அதே இந்த மாதிரி என்ன ஆகுது? அவங்க கர்மத்தில விடல. பார்ஷிய, அதை ஃபர்ஸ்டே சொன்ன, பார்ஷியல் கர்ம சந்நியாசம். இவங்கெல்லாம் ஒரு கர்மத்தை விட்டுட்டாங்க, இன்னொரு டைப் ஆஃப் கர்மத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாங்க. வாலண்டரிலி, நாட் பை ஃபோர்ஸ், அவங்களாகவே. சோ இங்க என்ன புரியுதுங்க? நாட் டோட்டல் கர்ம சந்நியாசம், பார்ஷியல் சந்நியாசம். இது ஒண்ணு, இது புரிஞ்சுக்கிறது ஈஸி. அடுத்து ஒண்ணு வராரே, சர்வ கர்ம சந்நியாசம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன அப்படின்னு என்ன? டோட்டல், அதே மாதிரி வருவோம், டோட்டல் ரினன்சியேஷன் ஆஃப் ஆல் கர்மா. உடனே தோணும், இஸ் இட் பாசிபிள்? ஆசிரமம் எல்லாம் கிடையாதுங்க, எந்த ஆசிரமத்தில் வேணாலும் இருக்கலாம். டோட்டல் ரினன்சியேஷன் அப்படிங்கும்போது மனசுக்கு வர அடுத்த டவுட், இஸ் இட் பாசிபிள்? ஹவு ஹி வில் சர்வைவ்? எல்லா கர்மத்தை விட்டுட்டு உழைக்கிறது எப்படி? Is it possible? How he will survive in this world? சரீர என்ன சொல்றது, ரக்ஷணார்த்தம் காவது அவன் என்ன பண்ணி ஆகணும்? கர்மத்தை பண்ணி ஆகணும். இஸ் இட் பாசிபிள்? எப்படி? இறைவன் சொல்றாரு, இந்த இடத்துல ஸ்ரத்தா பிளேஸ் a very important role. இந்த இடத்துல மனசு ஸ்ரத்தை இருந்துன்னா இறைவன் சொல்றது என்னவா பரிணமிக்கும்? ஞானமா. இல்லைன்னா நியூஸ் அப் உள்ள போயிட்டு இருக்கும். Never help you. So total, particular, அப்ப என்ன புரியுது? It is a particular way of renunciation. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். It is ஒரு particular way of renunciation. Body level activity will continue. இப்ப யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? Body by சர்வ கர்ம சந்நியாசம். அதுல body level, at body level activities will continue. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. உடலளவில் அவர்கள் கர்மத்தை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். யாரு? சர்வ கர்ம சந்நியாசத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பா பாடி லெவல கர்மத்தை செய்வாங்க. எங்க அப்ப மாற்றம் வருது? மனம், பை அண்டர்ஸ்டாண்டிங். மனதுல தான் உங்களுக்கு என்ன வருது? மாற்றம். என்னங்க மாற்றம்? ஜஸ்ட் பைனரி, இது ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லைன் ஈஸியா சொல்லிடுவோம், அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் என்னன்னு. ஒரே ஒரு மாற்றம் எங்க இருக்குது அவங்களுக்கு? தே வில் டூ ஆல் த பாடி லெவல் என்னென்ன கர்மம் பண்ணுமோ தே வில் டூ ஆல் கண்டினியூ. ஈட்டிங்கு, சாப்பிட்றது எல்லாம் பண்ணித்தானே ஆகணும். சாப்பிட்றதுல எல்லாமே எப்படி? அதுக்கு வேணும், அது சாப்பாடு வேணும்னா பொருள் வேணும், அதுக்கு சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் இல்லைங்களா? இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிதான் ஆகணும்? பண்ணிதான் ஆகணும். அதுல மாற்றம் கிடையாது. எங்க மாற்றம் எங்க வருது? நாட் பட் பாடி லெவல், மைண்ட் லெவல். சோ அத சொன்னேன்,
it's very special, peculiar way of sannyasa at the mind level. என்ன எங்கிருந்து எங்க வராங்க? மைண்ட் லெவல்ல ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு வர்றாங்க. அவ்வளவுதானுங்களா? ரொம்ப ஈஸியா தெரியுது. ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருந்து பைனரி ஃபார்மேட் வந்தாதான் தெரியாது எவ்வளவு கஷ்டம். ஸோ அதாவது எப்படி அது இந்த ஃபார்மேட்ல இந்த ஃபார்மேட்டுக்கு வருது மைண்டு? த்ரூ ஞானம், நாலேஜ். என்னன்னு புரியும்? அகம் ஆத்மா. பைனரி ஃபார்மேட் என்ன? அகம் ஆத்மா அசங்கக, I am different from this body, the body is mithya. இவ்வளவு இருக்கு. பைனரி ஃபார்மேட்ல என்ன இருக்குது? அகம் ஆத்மா, அகம் அசங்கக, not at all touched by anything in this world. அகம் not the body is மித்யான்னு வேற தெரியணும். அகம் ஆத்மான்னு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ இந்த பாடி மித்யான்னு தெரியணும். சோ அகம் ஆத்மா அசங்கக, different from ஆத்மா. So this body, I am different from this body because the body is mithya, because அகம் சத்தியம்னு தெரியும். இதுக்கு பேர் என்னது? பைனரி ஃபார்மேட். So in what ways I am different from this body? In what way? I am always asangaka. I am, அதாவது அனாத்மாவுடைய untouched by my body. இப்ப பாடி எந்தெந்த விதத்துல என்னை தொட முடியாது? ஃபர்ஸ்ட் அனாத்மா மித்யா. அனாத்மா என்னை தொட முடியாது. ஏன்? ஃபர்ஸ்ட் அது மித்யா. மித்யான என்ன? தன்னுடைய இருப்பிற்கு வேற ஒன்றை சார்ந்து இருப்பதுக்கு பேரு மித்யா. இப்ப நான் ஆத்மா, என்னுடைய இருப்புக்கு நான் யாரையும் சார்ந்திராதனால நான் யாரு? சத்தியம். இந்த உடம்பு என்னை ஆத்மாவை சார்ந்திருப்பதால் அது மித்யா. ஃபர்ஸ்ட் அதனால அசங்கா. சத்தியம் மித்யா இருக்கிறதுனால டிஃபரண்ட், டூ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாலிட்டிஸ். தட் இஸ் த மெயின் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். எனக்கும் என் பாடிக்குள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டும் டூ டிஃபரண்ட் ரியாலிட்டிஸ். நீங்க கனவுல பாக்குற இதுவும் நிஜ உலகத்துல பாக்குறதும் ரெண்டு டிஃபரண்ட். ஏன்? அது கனவுங்கிற ஒரு ரியாலிட்டி, இங்க என்னது உண்மை நாம் நினைச்சிருக்கு. ஜாகிரத அவஸ்தைங்கிறது வேற. விழிப்பு நிலையில் நான் பாக்குறவரும் கனவு நிலையில் நான் பாக்குறவங்களுக்கும் டூ டிஃபரண்ட், ரெண்டு பேரும் ஏறு வேற வேற டிஃபரண்ட் ரியாலிட்டிஸ். அந்த மாதிரி பாடி இஸ் மித்யா, டிஃபரண்ட் ரியாலிட்டி. அகம் சத்தியம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட். அசங்கக. இரண்டாவது என்னது? அதனுடைய கர்மங்கள். நான் பாதிக்கப்படுவதில்லை. எது? அனாத்மா என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிட்டே உட்காந்துருக்கும். காலேந்து பொழுது வரைக்கும் இந்த உடம்பு என்ன பண்ணுது? ஒன்ன மாத்தி ஒண்ணு. அது நீங்க சேட் பண்றதா இருக்கலாம், பூஜை பண்றதா இருக்கலாம், தவறான இல்ல, உத்தமமான கர்மங்களை செய்து கொண்டிருக்கலாம். மிக மிக உத்தமான, ஏன்னா தப்பான கர்மம் நாலாவது செய்ய மாட்டாங்க. மிக மிக உத்தமான பூஜை, புனஸ்காரம், சாண்டிங், வேதாந்த வகுப்புகள் அட்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி பாடி எத்தனையோ கர்மங்களை பண்ணிட்டு இருக்கு. அகம் அன்டச்டு. பாடியினுடைய ரியாலிட்டிலையும் ஐ எம் அன்டச்டு. பாடியினுடைய கர்மங்களினாலும் அகம் அசங்கஹா. ஏன்னா அசங்கங்க விட இப்ப டெப்தா கொண்டு வர. அடுத்தது மூணாவது, ஒரு கர்மத்தை பண்றோமா, அப்புறம் என்னங்க வரும்? அடுத்த கான்சிக்வன்ஸ் என்ன? கர்ம பலன். அதனாலையும் அகமசங்கஹா. பாடினாலையும் அன்டச்டு, பாடியினுடைய கர்மத்தினாலையும், ரியாலிட்டி ஆஃப் பாடினாலையும் அன்டச்டு, பாடி செய்யற கர்மத்தினாலையும் அகம் அன்டச்டு. அந்த கர்மத்துக்கு உண்டான பலன் யாருக்கு தான் வருது? சரீரத்துக்கு வருது. அகம் அன்டச்டு. வாட் a beautiful thing. இதுல தெரிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு வச்சுக்கோங்களேன், அப்பாடா சோ ரிலாக்ஸ். தட் இஸ் மோக்ஷம். இங்க போய் நின்னுட்டீங்கன்னா எது? ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, அசங்கங்கிற ரொம்ப முக்கியம். என் பாடியில என்ன அந்த ரியாலிட்டிலயும் ஐ எம் அன்டச்டு, அந்த ஆக்ஷன்லயும் ஐ எம் அன்டச்டு, அது அனுபவிக்கிற கர்ம பலனையும் ஐ எம் அன்டச்டு. அகம் பூர்ணகா. அப்போ இது என்னது? peculiar way of renouncing karma. யார் பண்றா? நானும் எனக்கு கர்மத்துக்குள்ள சம்பந்தத்தை அப்படியே வெட்டி விடுற பாருங்க. அகம் ஆத்மால போய் நின்னீங்கன்னா
எனக்கும் இந்த சரீரம் பண்ற கர்மத்துக்கோ, நீங்க கர்மத்திலிருந்து இப்ப சமயக்கு நாசம் விடுறீங்களா இல்லையா? கர்மத்தை விடுறமா இல்லையா? கர்ம பலனை விடுறமா இல்லையா? ஞானேன வெளியில பார்த்தா என்னதான் பண்ணிட்டு இருப்போம், சாதாரணமா ஒரு புடையை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிற ஆளாத்தான் தெரியும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் பார்ப்போம். ஆனா மனதுக்குள்ள அசங்க, தட் இஸ் மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை என்ஜாய் பண்ணு மனம். புரிஞ்சுங்களா? இப்போ இது இவர் என்ன சொல்றாரு, இதுதான் என்னது, சர்வ கர்ம சந்நியாசம். இந்த உடலினுடைய கர்மத்தினாலேயோ இந்த உடலினுடைய கர்ம பலனினாலேயோ நான் தொடப்படாதவர் போது அவர் என்ன பண்ணிட்டாரு, ரெனன்சிங் இஸ் கர்மா ஆர் நாட். யோசனை பாருங்க, இந்த இடத்துல வந்து நின்னவர் ஹி ஆர் ஷி, அவங்க கர்மத்தை ரெனன்ஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா? பொறுப்பு அந்த உடல் தான் பண்ணிருக்கோம், ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து கை கழுவுறாங்களா இல்லையா? அவங்க சன்னியாசம் சமயக்கு நாச கர்மத்தை விட்டுட்டாங்களா இல்லையா? நாம என்ன பண்றோம், நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் எழுதுனேன். அப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், நம்ம அனாத்மா செயல் பறிக்கிற கர்மத்தை எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நான் செஞ்சேன், நான் பேசினேன், நான் அந்த அனாத்மாவில் ஆத்மாவை கொண்டு ஏற்றி வைத்து நான் என்ன சொல்றேன், நான் எழுதினேன், நான் படிச்சேன். நான் யார் நினைக்கணும், ஆத்மாகம். ஆனா என்ன சொல்றேன், நான் வெளியில நான் எழுதினேன், நான் படிச்சேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் பூஜை பண்ணேன், நான் சேன் பண்ணேன், எனக்கு இத்தனை புண்ணியம், எனக்கு இத்தனை பாபம், பாபக்ஷயத்துக்கு நான் முயற்சி பண்றேன். எல்லா கர்மங்களும் எங்க நிக்க வந்திருக்குது, அனாத்மா லெவல். எனக்கு புண்ணியம் வேண்டாம், நான் புண்ணியம் நான் பாப்பம், நிர்வாண சஷ்டகம் படிக்கல ஒரு நாளைக்கு. எனக்கு புண்ணியம் கிடையாது, பாப்பம் கிடையாது, எனக்கு என்ன சொல்றது கர்ம பிராரத்த கர்ம என்ன சொல்றது பிராயச்சித்த கர்மம் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். ஜோசிகாரங்க பார்த்தா எழுதி கொடுத்துட்றாங்களே, இந்த கோயில போய் அதை பண்ணு, அந்த கோயில போய் அதை பண்ணு, விளக்கேசி எலுமிச்சம்பழம் மாலை போடு, ராகு காலத்துக்கு போ. ராகு காலம் என்னன்னு தெரியாதவங்களே இப்போ ராகு காலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் அதை பண்ணிடாது, அது போய் விளக்கு போடு, இதெல்லாம் பண்ணி. இதெல்லாம் ஹோல் ஜோஷியம் ஃபார் சரீரம் ஒன்லி, நாட் ஃபார் மீ. ஆல் பிராயச்சித்த கர்மங்கள் நாட் ஃபார் மீ, இட் இஸ் ஃபார் மை பாடி. பிராயச்சித்த கர்மங்கள் ஆல் பூஜா புனஸ்காரம், நாட் ஒன்லி என்ன சொல்றது ஸ்வதர்மம். அங்கிருந்து வாங்க, எனக்கு சர்வ கர்மான எல்லா கர்மம் வருது. ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்வதர்மமா, நான் எஸ் ஸ்வதர்மம் given to you by பகவான், only to this அனாத்மா, not to me. ஸ்வதர்மம் என்னென்ன படிச்சீங்க, வைதிக கர்மம், லௌகீக கர்மம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பு, பாடி என்ன சொல்றது டியூட்டிஸ் டு மை பாடி, சரீரத்தை பாதுகாக்க, எல்லாமே ஸ்வதர்மம். ஒரு லாங் லிஸ்ட் கொடுத்துருக்குமா இல்லையா? எத்தனை நாள் படிச்சிருக்கோம், வைதிக கர்மத்திலிருந்து ஆரம்பிச்சு பஞ்சமகா யக்னம், அதுங்களா? எஸ், எல்லா கர்மமும் யாருக்கு, இந்த அனாத்மாவுக்கு சொந்தமானது. அகம் அன்டச்டு அசங்கக ஆத்மா அப்படிங்கிறவன் எங்கிருந்து எல்லா கர்மத்தையும் ரெனவுன்ஸ் பண்ணிட்டாரு அவரு, ஸ்வதர்மத்திலிருந்து கீழே வரைக்கும் ரெனவுன்ஸ்ட். அதனால சர்வ வேர்டு பாருங்க, சர்வனா இப்ப எல்லா கர்மத்தையும் சொல்றேன், நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, பிராயச்சித்த கர்மா, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இருந்து பஞ்சமகா யக்ன கர்மம், உங்களுடைய அந்த கரண சுத்திக்காக நீங்க செய்யறது, குவாலிபிகேஷன் வளர்த்திக்கிறதுக்காக நீங்க செய்யற கர்மம். ஏன்னா சர்வ ஒரு வேர்டு அவர் போட்டாரு, நாம இங்க சர்வங்கிறதுல எவ்வளவு இருக்குது, ஒரு மூட்டை கர்மம் இருக்கு. அதுல எல்லாமே நான் சொல்றது உங்களுடைய முயற்சிக்காக வேதாந்தத்தில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ற அத்தனை முயற்சி என்னது, ஒரு கர்ம ரூபம் தானே. அது எல்லாமே எங்க, அசங்ககா ஆத்மா. இதுதான் பைனரி ஃபார்மேட். ஸோ ஈஸியா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, ட்ரையாங்குலர் ஃபார்மேட் இருந்து பைனரி ஃபார்மேட். பைனரி டூ, ஒன்னு நான், இன்னொன்னு ஆத்மா. இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்மா, நான் ஆத்மா, இன்னொன்னு என்னது அனாத்மா. இந்த ஃபார்மேட்ல வந்து நின்னுட்டோம்னா என்ன புரியும், அகம் அசங்ககா, I am untouched by the reality of my body, I am untouched by the actions of my body, I am untouched by the karma pala of this body. Aham Atma. இதுதான், it's one way of renouncing karma or not? Yes, this is one way of renouncing. This is the best way of renouncing karma. This is sannyasa. நீங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன், பைனரி ஃபார்மேட். புரியிருக்காங்க, நான் பைனரி ஃபார்மேட் கொண்டு வரேன். இந்த பைனரி ஃபார்மேட்டுக்குள்ள பிரம்மச்சரியாசிரமத்திலிருந்து வந்துடலாம், வெளியில தெரியாது. கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்குன்னு வந்துடலாம், வெளியில தெரியாது. வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்குன்னு வந்துடலாம், வெளியில தெரியாது.
சந்நியாசாசிரமத்துக்குள்ள இருக்கிறவங்களும் வரலாம், வெளியில தெரியாது. சோ இப்ப சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இந்த சர்வ கர்ம சன்னியாசி பண்ணிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ராங் நோஷன். இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டா தே ஆர் பார்ஷியல் கர்ம சன்னியாசிஸ். ஆனா அவங்க சர்வ கர்ம சன்னியாசிகளை வந்துட்டாங்களான்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜஸ்ட் பை புட்டிங் காஷா அவங்களை நம்ம என்னவா பார்க்க கூடாது, இவங்க சர்வ கர்ம சன்னியாசி ஆயிருப்பாங்கன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பை சைரிங் கிரகஸ்த ஆசிரமத்தில் உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறக்காக இவர் இவங்க என்ன அதுக்கு வரலீனா ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. பண்ணலாமா சொல்லி யோசனை பாருங்க. இவங்க கிரகஸ்தாவா இருந்திருப்பாங்க, ஆனா இவங்க டோட்டல் கர்ம சன்னியாசி வெளியில எப்படி தெரியும்? அவங்க சன்னியாச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனா என்ன அவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த நிலைக்கு வருவதற்கு அந்த சன்னியாசி முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அதையும் புரிஞ்சுக்கணும். கிரகஸ்தாவில் இருக்கிறவங்க சொன்னேன் என்ன சொல்றது, ஒரு நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, ஒரு நார்மல் ஒரு ஆணாக இருந்து சம்பாரிச்சு குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறக்காக அவர் சர்வ கர்ம சன்னியாசிக்குள்ள வல்லின்னு நாம ஜட்ஜ்மெண்ட் போடுறதாட்ட ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா இது இன்டர்னல் சேஞ்ச், நாட் எக்ஸ்டர்னல். அப்படியே ஃபேஸ்ல அப்படியே ஒரு ஒளி, ஃபேஸுக்கு பின்னால ஒரு ஒளி என்ன இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குமா? இந்த ஜனக்கூட்டத்தில் இன்னைக்கு இவ்வளவு பாப்புலேஷன்ல அவங்க தலைக்கு முன்னால ஒரு ஒளி வட்டம் நம்மளுக்கு காமிக்குமானா? இவி பாம்பின் கால், பாம்பின் இன்னொரு பாம்புக்கு மட்டும்தான் தெரியும். சர்வ கர்ம சன்னியாசியா இல்லையா நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க சர்வ கர்ம சன்னியாசியாக இருந்தா மட்டும்தான் இன்னொருத்தர் சர்வ கர்ம சன்னியாசியான்னு கண்டுபிடிக்க முடியுமே தவிர இங்கிருந்து எட்டி நம்புறது எட்டி பிடிக்கிறது வேலைக்கு ஏங்க நான் சர்வ கர்ம சன்னியாசி ஆயிட்டனா நீங்க அப்படி கேட்கிற வரைக்கும் நீங்க என்ன ஆகலைன்னு அர்த்தம். எப்ப சர்வ கன்னியாசி ஆயிட்டடான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா நீங்க ஆன் த வேன்னு அர்த்தம், இன்னும் வரலன்னு அர்த்தம். அது அடிக்கடி சொல்ல உதாரணம், கோயம்புத்தூர் வந்துட்டமான்னு கேட்கிற வரைக்கும் இன்னும் கோயம்புத்தூர் வரலை. கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா அந்த கேள்வி உங்க வாயிலிருந்து வராது. அதுதான் இந்த பாதையில் வருகிற I am on the way. I am in Tirupur now, I am in Avanasi now, Karmatambatti, I will be very, very near to Coimbatore. அந்த ஹோப்ல தான் போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நாம என்ன திருப்பி கன்னியாகுமரி ரூட்கா போயிட்டு இருக்கிறோம்? I am in the correct way, I am on the way. It's still for few more kilometers are there for me to reach Coimbatore. அந்த இடத்துல நின்றுட்டு டிராவல் ஆயிட்டு இருக்கணும். ஐயோ கன்னியாகுமரிக்கு போயிருமா? சரி, நிறைய பேர் வேதாந்த பாதைக்கு ஐயோ நம்ம கன்னியாகுமரி போயிருமா, தஞ்சாவூர் ரோட்ல போறோமோ? தவறான குரு கிட்ட போனா அங்கதான் போயான். அதை நான் ஒத்துக்கிறேன். கரெக்டான குரு பரம்பரையிலிருந்து வந்தீங்கன்னா அவர் கரெக்டா பஸ் எங்கோ நிறுத்திடுவாரு, கோயம்புத்தூர் கொண்டு நிறுத்திடுவாரு. எடுத்தோன்னே இங்கிருந்து ஹை ஜம்ப் பண்ணி நேற்று ஒரு ஸ்கூல்ல கேட்டாங்க, இன்ஸ்டன்டா ஏதாவது சொல்லிக் கொடுங்க. இன்ஸ்டன்டா நோ இன்ஸ்டன்ட். இன்ஸ்டன்ட்ல வேலைக்காகாது. மனதை உருக்கி உருமாற்றம். இன்ஸ்டன்டாலாம் ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்ஸ்டன்டாலாம் ஒன்னும் பண்ண முடியாது. 2 minutes நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் will not work in மனம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.